இந்து சமய அறநிலையத்துறை வக்பு வாரியம் போல கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதன் கல்வி நிலையங்கள் உள்ளிட்டவைகளை நிர்வகிக்க சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பை ஏன் உருவாக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கோவில்களை நிர்வகிக்க அறநிலையத்துறை உள்ளது. அதேபோல் முஸ்லிம் மசூதிகள் மற்றும் இடங்களை நிர்வகிக்க வக்பு வாரியங்கள் செயல்படுகின்றன. அதேபோல் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதன் கல்வி நிலையங்கள் உள்ளிட்டவைகளை நிர்வகிக்க சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு இந்தியாவில் கிடையாது. இந்த நிலையில் கிறிஸ்தவ தேவாலயங்களை நிர்வகிக்கும் அமைப்பு ஒன்றின் தேர்தல் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. CSI தூத்துக்குடி நாசரேத் மறை மாவட்டம் தேர்தல் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் N. சதீஷ்குமார் மற்றும் R. சக்திவேல் ஆகியோர் கொண்ட டிவிஷன் பெஞ்சில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வக்கீல் S. தங்கசிவன், எதிர்மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வக்கீல் ARL சுந்தரேசன், வக்கீல் AM பாக்கியநாதன் ஈஸ்டர் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதாடினர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் CSI தூத்துக்குடி நாசரேத் மறை மாவட்டம் தேர்தல் தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை ரத்து செய்தார்கள். அந்த உத்தரவில் நீதிபதிகள் கூறுகையில், CSI தூத்துக்குடி நாசரேத் மறை மாவட்டம் தேர்தல் தொடர்பான வழக்கை தனி நீதிபதி மீண்டும் விசாரிக்க வேண்டும். இந்த உயர் நீதிமன்றத்திலும் சரி, கீழமை நீதிமன்றங்களிலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்கள் தொடர்பாக ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. தேவாலயங்கள் இதற்கு முன்பாக சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இதுபோன்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, இந்த உயர் நீதிமன்றத்திலும் சரி, கீழமை நீதிமன்றங்களிலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்கள் தொடர்பாக ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. தேவாலயங்கள் இதற்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இதுபோன்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிறப்பித்த உத்தரவில், இந்த வழக்குகளுக்கு செலவு எல்லாம் தேவாலயம் நிதியில் இருந்து பயன்படுத்தப்படுகிறது. தேவாலயங்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் மட்டுமல்ல, கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் ஏராளமாக உள்ளன. இதனால் தேவாலயங்களை நிர்வாக தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்றும் போட்டி பயங்கரமாக நடந்து வருகிறது. எனவே இந்த தேவாலயங்களின் சொத்துக்கள், நிதிகள், கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை பாதுகாப்பது அவசியமாகும். இந்து கோவில்கள், முஸ்லிம் மசூதிகள் நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்த அறநிலையத்துறை, வக்பு வாரியம் போன்றவை உள்ளது. அதுபோன்ற அமைப்பு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. தேவாலயங்களின் நிதி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தும் விதமான மத்திய அரசின் நாடு முழுவதும் அமல்படுத்தும் விதமான சட்டங்களும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பில் கூறியிருந்தது. எனவே கிறிஸ்தவ தேவாலயங்களின் சொத்துக்கள், நிதி நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்த ஒரு அமைப்பை உருவாக்கும் விதமாக இந்த வழக்கில் தாமாக முன்வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலாளர், தமிழ்நாடு தலைமை செயலாளர் ஆகியோரை எதிர்மனுதாரர்களாக சேர்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் அவற்றின் கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகளை நிர்வகிக்க ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பை ஏன் உருவாக்க கூடாது என்று பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர்.